ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஜிமெயில் ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருப்பீங்க. அப்படி மறந்த அந்த பாஸ்வேர்டு எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் புதுசாக நியூ பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க. இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக கூகுள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடி வந்து காமிக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீஸ் சொல்லிட்டு ரைட்டில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆல் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரெண்டாவதாக ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஆட்டோ ஃபில் வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஜஸ்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் அன்லாக் பேட்டர்ன் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது பேஸ் ஏதாவது கேட்கும். அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணிக்கிங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலும் போதும் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த மெத்தடில் உங்களுக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியலனா ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க ரைட் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மொபைலோட செக்யூரிட்டி ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலோட ஸ்க்ரீன் அன்லாக் அல்லது பேஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மொபைலில் இருந்தால் இந்த மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் அன்லாக் பேட்டர்னை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கேப் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் கூகுள் லாகின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா accounts.google.com ஒரு வெப்சைட் வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துங்க. எந்த மெயில் ஐடி நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை ஜஸ்ட்டு இங்கே என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நம்மளுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தெரியாது. ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே இருந்துன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் எஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷனு அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எஸ் இட் இஸ் மீன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணாலும் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டான மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜி கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான்.